கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் பின்னலூர் கிராமத்தில் உள்ள சிவன் கோயில் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே உள்ள இந்த சிவன் கோயில் பார்த்திங்கனாக்கா ராமலிங்கேஸ்வரர் மூலவர், தாயார் பர்வதவர்த்தினி. இந்த கோயிலுடைய தலைமரம்னாக்கா பின்னை மரம். இது பார்த்திங்கனாக்கா பின்னலூர் வாழன்சாவடியிலேருந்து சிதம்பரம் செல்லும் பாதையில் இருக்குதுங்க இந்த கோயில். இந்த கோயிலில் எல்லா சிவன் கோயிலையும் போலவே ஆழத்து பிள்ளையார், பாலசுப்ரமணியர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை தேவி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதோட கூடுதலாக ஆஞ்சநேயரும் இருக்கிறாருங்க. சுதை சிற்பமாக இந்த சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்தது இங்கே உள்ள தூண்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது பாருங்களேன். இங்கே உள்ள தூண்கள் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அதில் நிறைய சிற்பங்கள் இருக்குது. நாகர் வழிபாடு இருக்குது. அடுத்தது காமதேன் இருக்குது, ஆஞ்சநேயர் இருக்கார். அப்புறம் தொப்பி வச்சுட்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருக்கிற மாதிரி தலையில் தொப்பியோட ஒரு சிலைகள் இருக்குது, சுதை சிற்பமாக. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த கோயிலோட கருவறையில் எழுந்தருளியுள்ள ராமலிங்கேஸ்வரர் பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இந்த கோயில் தரைத்தளத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்குமே பாரம்பரிய கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கனாக்கா மாடக்கோயில் வகையை சார்ந்ததாக இருக்குது. மாடக்கோயில்னால் என்ன அப்படின்னாக்கா யானைகளால் ஏற முடியாத கோயில் தான் மாடக்கோயில். அது படிக்கட்டு வச்சு கொஞ்சம் உயரத்தில் இருக்கிற கோயில். இந்த கோயிலில் பார்த்திங்கனாக்கா இந்த மூலவருக்கு எதிரில் நந்தியும் பலிபீடமும் இருக்குது. ஆனால் கொடிமரம் கிடையாது. ஆனால் அந்த கொடி மரத்துக்கான பீடம் மட்டும் இருக்குது. இங்கே உள்ள கிணறு பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்த கிணறு. இது பிரகாரத்தை வலம் வரோம் இல்லையா, சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா மடப்பள்ளிக்கு அருகிலேயே சுமார் 100 அடிக்கும் மேல் ஆழமான அக்னி தீர்த்த கிணறு இருக்குங்க. இந்த கிணற்றின் சிறப்பம்சம் என்னன்னாக்கா எந்த கடும் கோடையாக இருந்தால் கூட இதில் உள்ள தண்ணி வற்றாமல் எப்போதும் நிறைந்தே காணப்படுங்கிறது தான் இதோட சிறப்பு. இந்த கிணற்றுக்கு அருகிலேயே பார்த்திங்கனாக்கா நாயன்மார்கள் சந்நிதி இருக்குங்க. அதாவது சமயக்குறவர்கள் 4, அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், அவங்களோட சேர்த்து சேக்கிழாருடைய சிலையும் இருக்குது. அடுத்தது கோயிலோட உட்பிரகாரத்தில் பார்த்திங்கனாக்கா பெருமாள் இருக்கார். சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கிறாரு. அதே போல் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும் இருக்கிறாங்க. ஞானக்காரகரான சனி பகவானின் தனி சந்நிதியும் இருக்குது. இங்கே சிவனுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாட்கள்னு பார்த்திங்கனாக்கா பிரதோஷ வழிபாடு இருக்குங்க. வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷ நாட்களில் வழிபாடு. மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வர சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜை, சிறப்பு அபிஷேகங்கள் வெகு விமர்சையாக நடத்தப்படுது. அதே போல் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம், அதே போல் கார்த்திகை மாத சோமவாரம் அன்னைக்கு சங்கு அபிஷேகங்கள் இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றவை. ஆகம விதிகளின்படி பொதுவாக ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோயில்கள் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது தான் வழக்கம். பின்னலூர் ராமலிங்கேஸ்வரர் கோயிலையும் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் பங்களிப்புடன் இந்த திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு யாகசாலை பூஜைகளுடன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டு வருது. சரி, இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதாவது வாழன்சாவடியிலேருந்து சிதம்பரம் செல்லும் முக்கிய பாதையில் பின்னலூர் கிராமத்தினுடைய முகப்பிலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. பேருந்து வசதின்னு பார்த்தோன்னாக்கா வடலூர், நெய்வேலி அல்லது பண்ருட்டியிலேருந்து சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் எல்லாமே பின்னலூர் வழியாக தான் போகுதுங்க. இது பார்த்திங்கன்னா புவனகிரிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் கடலூர்லேருந்து 43 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவர் தான் ஆஞ்சநேயர்.
அவருடைய வால் அமைப்பு பார்த்திங்களா எப்படி வந்து அழகாக அப்படி அவரை சுற்றி இருக்குது. அதே போல் நிறையா சிற்பங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் அந்த வீடியோவில். அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் எல்லா சிவன் கோயில்லையும் உள்ள மாதிரியே இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, அதாவது இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா ராமர் வந்து காசிக்கு போகும்போது வழியில் இந்த கோயிலில் வந்து சிவலிங்கம் அமைத்து, அதாவது மண்ணால் சிவலிங்கம் அமைச்சு வழிபட்டாராம். அந்த சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில். அடுத்தது ராமலிங்க அடிகளார் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய அப்பா ராமையா பிள்ளை. அவர் வந்து இந்த கோயிலில் வந்து அபிஷேகம், அதாவது கோயிலுக்கு வந்துட்டு அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பிறந்துச்சான். அதனால் இந்த இறைவனுடைய பேரையே அந்த குழந்தைக்கு வச்சாராம். தான் ராமலிங்க அடிகள். மூலவர் பேர் ராமலிங்கேஸ்வரர் இல்லையா, அந்த பேரையே வச்சதா சொன்னார், குருக்கள் சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரக சந்நிதி தனியாக இருக்குதுங்க. அதே போல் நடராஜர் சந்நிதி இருக்குது. நவகிரக சந்நிதினா கால பைரவர் இருக்கிறாரு. அதே போல் சூரிய சந்திரன் நவகிரகம் எல்லாம் இருக்குது. அப்புறம் வேறு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது. சுற்றி அதாவது நிலவளங்கள் நிறையா இருக்குது. அதனால் மயிலோடைய முருகர் கோயில் இருக்குது இல்லையா பக்கத்தில், அதனால் மயில்கள் நிறைய இருக்குது. ஒரே அதுங்க சத்தம் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. முருகர், வள்ளி தெய்வானை சமேதரா காட்சி தர்றதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயிலை உங்களால் முடிஞ்சால் ஒரு தடவை வந்து பாருங்கள். அதாவது இது வந்து எப்படின்னா பாடல் பெற்ற தலம் கிடையாது, ஆனால் வைப்புத்தலம் இந்த கோயில். அங்கே உள்ள தூண்கள்லாம் நான் உள்ள அந்த சிற்பங்கள் பற்றி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒவ்வொரு தூண்களும் வெவ்வேறு கோயில்கள்லேருந்தும் வெவ்வேறு இடங்கள்லேருந்தும் வந்தது. அதனால் அங்கே உள்ள அந்த கலாச்சாரத்தின்படி அப்படி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் பார்த்திங்கன்னா நாகர் வழிபாடு, அதே போல் காமதேனு, அதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா நிறைய விலங்குகள், வித்தியாசமான விலங்குகள்லாம் இருந்துச்சு. அதே போல் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த மாதிரி தொப்பி போட்டு ஒரு சிலை இருந்தது. சுதை சிற்பம் தான் அந்த தூணில், அதுவும் எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்புறம் இது எப்படின்னாக்கா, இங்கேருந்து பார்த்திங்கனாக்கா சாலை அப்படியே தெரியும். ரொம்ப மேடாக இருக்கு இல்லையா, அதனால் அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும். அதே போல் சண்டிகேஸ்வரர் சந்நிதி, இந்த துர்க்கை அம்மன் பார்க்குறோம். துர்க்கை அம்மனுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா சண்டிகேஸ்வரர் சந்நிதியும் இருக்குது பக்கத்துலேயே. சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பினோம். பிரம்மா லிங்கோற்பவர் வந்து வித்தியாசமாக இருந்தார் பாருங்களேன். எல்லா இடத்துலையும் லிங்கோற்பவர் வந்து நின்ன மாதிரி இருப்பார். இதில் வந்து உக்காந்த மாதிரி இருப்பார். ரொம்ப குட்டியான ஒரு லிங்கோற்பவராக இருந்தார். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம போன எல்லா நிறைய கோயில்கள் போயிருக்கோம் இல்லையா, நம்ம பார்த்த கோயில்கள் எல்லாத்துலேயும் லிங்கோற்பவர் வந்து நிற்பார் அப்படி பயங்கரமாக. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிற்கலை. இதோ பாருங்களேன், இந்த சிற்பம் பாருங்கள். இது வந்து கையில் வந்து ரக்கை இருக்குது, முதுகில். அதே போல் கையில் வந்து இசைக்கருவி வாசிக்கிற மாதிரி இருக்குது. ஆஞ்சநேயர் பாருங்களேன். இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலை கூட வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன்.
இது நீங்கள் அதேமாரி நிறைய வித்தியாசமான சிற்பங்கள் நிறைந்த ஒரு ரொம்ப ஜாஸ்தியானு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து தூண்கள்லையும் இருக்குது. ஆஞ்சநேயர் நிறைய அந்த இடது கை, அதாவது வலது பக்கமாக நம்ம அப்படி சுற்றி வரோம் இல்லையா, அப்படி சுற்றும் போதே அந்த இடத்துலையே நிறையா இருந்தார். ஆஞ்சநேயரா? அதே போல் அங்கே பாருங்கள். வித்தியாசமா இது யாருன்னு நம்ம சொல்ல முடியும்? இவர் நாகர். அப்படியே வந்தோம். அடுத்தது நடராஜர். நடராஜரை பார்த்துட்டு, ஆமாம், நடராஜரை பார்த்தோம். நடராஜரை பார்த்து தரிசிச்சுட்டு அப்படியே போனோன்னாக்கா நவகிரக சன்னதி, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டா வந்து திருப்பி மூலவரை திவ்யமாக வணங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். எப்படியா இருந்தாலும் ராமர் தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்காகவே லிங்கத்தை வழிபட்டார் அப்படின்னு நம்ம சிவனை வழிபட்டாருன்னு சொல்கிறோம். அப்போ அவரும் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு தான், கூடுதல் சிறப்பு. நவகிரகம் வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உலமே புகுந்ததனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. அப்படியே வந்தோம். மணிகள்லாம் அழகாக தொங்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நிறைவாக இருந்தது. பார்த்துட்டு நிம்மதியாக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். உங்களால் முடிஞ்சால் இந்த கோயிலை போய் பாருங்கள். அப்படி பார்க்க முடியலன்னாக்கா இந்த வீடியோவை பாருங்கள். ஓம் நமச்சிவாய. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் வந்து இங்கே வழிபட்டதுனால தான் இந்த மூலவருக்கு ராமலிங்கேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது. இந்த ஒவ்வொரு சுவாமிக்கும் பெயர் காரணம் சொல்லுவோம் இல்லையா, அதே போல் இந்த சிவபெருமான் இந்த லிங்கத்திற்கான பெயர் வந்து மூலவருக்கான பெயர் வந்து வந்ததற்கான காரணம் ராமர் இங்கே வந்து லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதுனால. இவர் வந்து சுயம்புலிங்கம், நடுத்தரமான உயரம் கொண்ட ஒரு சுயம்புலிங்கமாக இருக்கிறாரு. கேட்டவருக்கு கேட்டதை தரக்கூடிய சிவபெருமானாக இவர் திகழ்கிறார். அதே போல் இந்த நந்தியை பாருங்களேன், ரொம்ப அப்படியே கலை நுணுக்கத்தோடு இருக்கிறார். அவர் கண்ணில் பாருங்கள் அந்த தீட்சண்யம், அந்த நாசி துளைகள் துவாரம் கூட தெரிகிற மாதிரி இருக்கிறார். இவர் சொன்னது அதுதான் சொன்னார். இது வந்து மாடக்கோயில், ராமர் வந்து பிரதிஷ்டை பண்ணார் அப்படிங்கிறத சொன்னார்.
அதுமாரி ராமையா பிள்ளை வந்து கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம்தான் குழந்தை இல்லாமல் இருந்த ராமையா பிள்ளைக்கு குழந்த பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு நம்ம இறைவனுடைய பெயரையே வச்சிட்டார் அப்படின்றதையும் சொன்னார். வேறு தனி சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து மாட கோயிலாக இருக்கிறது. அப்புறம் இறைவன் அதேமாரி பர்வதவர்த்தினி தாயாரும் ரொம்ப பார்க்குறதுக்கே அப்படி இருக்கிறாங்க. அருள் நிறைந்த அந்த தாயார் உரிய அந்த இதோடு இருக்கிறாங்க, கருணையோடு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு.